ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இனிமேலும் வந்து அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து நான் நம்புகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரியே தாங்க வந்து நடந்திருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எலெக்ஷனுக்காக வேண்டி நாமினேஷன் பண்ண போன எல்லா இடத்துல வந்து நம்ம சிந்தாமணி வந்து மீனாவை வந்து, அதாவது மீனாவில் முத்துவை வந்து கொல்றதுக்காக வேண்டி, ஒரு கத்தியில் குத்துறதுக்காக வேண்டி ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்காங்கங்க. ஆமாம், இந்த முத்துவை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மீனா வந்து எலெக்ஷனில் வந்து நிற்க மாட்டான்ல அப்படின்னு வந்து நம்ம சிந்தாமணிக்கு வந்து ஒரு ஐடியா. அதனால் வந்து ஆளுகளை வந்து செட் பண்ணிடுறாங்கங்க. முன்னாடின்னு 2 லட்ச ரூபா அந்த மாதிரி காசு கொடுத்து வந்து செட் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்து புரியல. நாடகமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து சிந்தாமணி இருக்காங்க. இப்போ வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து இவங்க வந்து 4-5 வருஷமாக வந்து இவங்க தான் வந்து தலைவியாக இருந்துகிட்ருக்காங்க. இவ்வளோ வருஷமாக தலைவியாக இருந்தவங்களுக்கு வந்து புதுசாக இப்போ ஒருத்தவங்க போட்டி போட வராங்கன்னா அவங்ககிட்ட வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும். அதுக்காக வேண்டி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஆனால் வெள்ளிகளில் பொறுத்த வரைக்கும் நியாயம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம் இது தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணி தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போயும் வந்து நடக்க போகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டம் ட்ரம்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணி வந்து நின்றுட்டுருக்காங்க வெளியே. இந்த பக்கம் வந்து இவங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்து நம்ம சிந்தாமணி வந்து நம்ம மீனாவை பற்றி ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இத்தனை வருஷமாக நான் வந்து எலெக்ஷனில் வந்து நின்று நான் வந்து ஜெயிக்கிறேன். சாதாரண இவள் வந்து ஒரு பூ விற்கிறவ, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து எவ்வளோ ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அவங்களோட பெருமையெல்லாம் பயங்கரமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து நிற்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ இவ வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதா அந்த மாதிரி வந்து மீனா வந்து ரொம்ப வந்து இழிவுபடுத்தி வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த தீயை வச்சுட்டு ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் இவங்களை வந்து குத்துறதுக்காக வேண்டி. அதாவது வந்து முத்துவை வந்து இந்த பக்கம் வந்து அவங்களோட பெருமையெல்லாம் வந்து சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்களே. பேசிகிட்டு இருந்தானே என்ன நடக்குதுன்னா நம்ம முத்து வந்து சொல்கிறாரு, மீனா நீ இவங்களை பார்த்தலாம் வந்து எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாத மீனா, கண்டிப்பாக நீ தான் ஜெயிக்க போகிற. நீ எதுக்கு போய் இவங்களுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிகிட்ருக்க? எப்பயுமே வந்து நியாயம்தான் ஜெயிக்கும், உண்மை தான் ஜெயிக்கும், நேர்மை தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி வந்து நிறையா நம்ம முத்துவும் வந்து விடாமல் வந்து டைலாக் பேசிக்கிட்டே தான் இருக்கார். அந்த நேரம் பார்த்து ட்ரம் செட் அடிக்கும்போது வந்து முத்துவை வந்து கத்தியில் குத்த வரான். அதை வந்து மீனா பார்த்துறாங்க. பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகும்போது அவன் வந்து முத்துவை விட்டுட்டு மீனாவை குத்திடுறான். அதை வந்து தெரியாமல் வந்து குத்திடுறான். மீனா வந்து இடையில போயிடுறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் அங்கே பயங்கர ஒரு இதுங்க, ஐயோ மீனா என்னாச்சுன்னு சொல்லும்போது சிந்தாமணி வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ்வளோ ரத்தம், மீனா என்னாச்சுன்னு சொல்லி முத்து வந்து பாவம் ரொம்பவே வந்து பதறி போயிடுறாரு. முத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா முத்து வந்து மீனா மேலே உயிரே வச்சுருக்காரு. இவங்க 2 பேரும் தான் வந்து எதாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லாமே பண்ணுறது செய்கிறது. மற்ற கப்பல் மாதிரி இல்லாமல் இவங்க வந்து படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஏளனப்படுத்தி பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து இந்த மனோஜ், இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், பூ விற்கிறவங்க, இவன் ஒரு கார் டிரைவர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏளனப்படுத்தி வந்து பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் வந்து படிப்பறிவு இருக்குது இல்லை, சுயமாக வந்து நாங்கள் வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம், யாரையும் வந்து ஏமாற்றி சம்பாதிக்கல, யாரையும் வந்து இது பண்ணி சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேருமே ஒரு நல்ல கப்பலாக தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து இப்படியாகவும் வந்து நம்ம முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. முத்து வந்து ரொம்ப அழுதுகிட்டேன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, முத்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா மீனாவை போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்றாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு என்ன சொல்லும்போது கத்தி குத்துப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மீனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. முத்து வந்து இங்கே வெளியே வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் செல்வம் எல்லாருமே இது பண்ணுறாங்க, சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாதுடா, சிஸ்டரோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எனக்கு என்னமோ வந்து எனக்கு இது நம்ம சிந்தாமணி மேலே தான் சந்தேகமாக இருப்பேன், அவள் தான் ஆளை விட்டு இப்படி பண்ணியிருப்பாளோ செஞ்சுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து இது பண்ணி பேசிகிட்ருக்காங்க. சரி விட்றா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லபடியாக குணமாக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா வந்து நம்ம மீனாவோட மாமனார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னம்மா மீனா இப்படி ஆயிடுச்சா, சரி விடுமா, ஒன்றும் வந்து நீ இது பண்ணாத, ஃபஸ்ட்டு உன் உடம்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து விஜயாவுக்கு வந்து இவளை கத்தியில் குத்திட்டாங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம், ஆனால் விஜயா ஃபேஸ் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து, என்ன ரொம்ப இது பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மீனாவோட அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து மீனாவை பார்க்க வராங்க. உடனே நம்ம மனோஜ், இது என்ன சத்திரமா சாவடியா, எப்போ பார்த்தாலும் இவளை பார்க்க வரேன்ட்டு 4 பேர் பார்க்க வந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கொன்னே முத்து சொல்கிறாரு, ஏய் உன் வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாடுறா, என் பொண்டாட்டிக்கே உடம்பு சரியில்லாமல் வந்து இது படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து முத்துவோட அப்பா சொல்கிறாரு, அவளே உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கா, ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.